நாடாளுமன்ற தேர்தலில் கழக வேட்பாளர்களை தலைவர் தளபதி அறிவிக்க போகிறார். இப்ப அதிமுகக்கு கூட்டணி அமைக்க முடியல, அவங்களுக்கு எந்த கூட்டணி கட்சியும் இல்ல. வரவங்கலாம் பேரம் பேசுறான், ரேட்டு பேசுறான், பிளாக்மெயில் பண்றான். அதே மாதிரிதான் என்னன்னு கேட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட அவங்களுக்கும் எந்த கூட்டணி சரியா அமையல. அங்க போறவங்க எல்லாம் ஏன்னா அவங்க இந்தியா ஃபுல்லா இருக்கிறாங்க, அதனால ராஜ்யசபா எம்பி கொடு, இத்தனை சீட்டு கொடு, சூட்கேஸ் கொடு, இங்கேயும் பேசுறாங்க அங்கேயும் பேசுறாங்க. இன்னும் ரெண்டு கட்சியும் கூட்டணி செட்டால் இது நடுவில் இன்னொன்னு என்னன்னு கேட்டா பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு ஃபுல் பிரஷர் கொடுக்குறாங்க. என்னன்னு கேட்டா எங்க கிட்ட கூட்டணிக்கு வாங்க, உங்களுக்கு 2 கேபினெட் மினிஸ்டர் கொடுக்குறோம், 2 MOS கொடுக்குறோம். MOS சொன்னா இணை அமைச்சர், அப்புறமா யார் மேலேயும் கேஸ் கிடையாது. பிரதமர் நரேந்திர மோடியினுடைய டேபிள்ல எடப்பாடி பழனிசாமி, குட்கா விஜயபாஸ்கர், வேலுமணி, இப்படி ஒரு 9 அமைச்சருடைய ஃபைல் இருக்கு. ஏன்னா இவங்க முதல்ல இடி ரைடு, அமலாக்கத்துறை ரைடு, ஐடி ரைடு, சென்ட்ரல் போலீஸ் அரெஸ்ட், இதெல்லாம் எங்க முதல்ல போயிருக்கணும்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி உட்பட அந்த 9 அமைச்சர்கள், அதாவது வந்து முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், எடப்பாடி பழனிசாமியினுடைய உடன் இருக்கக்கூடிய அவருடைய சகாக்கள் நரேந்திர மோடி டேபிள் இருக்குது பாருங்க, அவங்கள்ட்ட தான் முதல்ல ரைடு எல்லாம் போயிருக்கணும், அரெஸ்டே பண்ணிருக்கணும். இது வரைக்கும் போகாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க உதவி நமக்கு வேணும், நம்ம உதவி அவங்களுக்கு வேணும்ன்றதுக்காக இப்போது தொகுதி தமிழ்நாட்டில் புதுவை உட்பட தலைவர் தளபதி தலைமையிலே திமுகவின் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். தலைவர் தளபதி அவர்கள் அடுத்த பிரதமரை உருவாக்குவார். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குடியாத்தம் குமரன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்போ தேர்தல் நெருங்கிற நேரத்தில் இன்னும் ஒரு சில நாட்களில், இன்னும் ஒரு வாரத்திலேயோ 10 நாள்லயோ தேர்தல் அறிவிக்க போறாங்க. இன்னும் ஓரிரு நாட்களிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடப் போகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களை தமிழினத்தின் தன்மான தலைவர், அன்பு தலைவர், மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் கழக வேட்பாளர்களை அறிவிக்கப் போகிறார்கள். ஒட்டுமொத்த கருத்து கணிப்புகள், ஊடக கருத்து கணிப்புகளாக இருந்தாலும் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் 40 தொகுதிகளை கைப்பற்றும் என்று கருத்து கணிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்தியா டுடே 39 தொகுதி என்று சொல்றது. இன்னைக்கு நியூஸ் 18 என்று சொல்ற ஒரு தொலைக்காட்சி அவன் 30ன்னு சொல்றான். 4 அதிமுகன்றான், 5 பிஜேபி என்றான். அது சும்மா, ஏன்னா எடுத்த உடனே தொலைக்காட்சியில முழுசும் திமுக ஜெயிச்சோன்னு சொன்னா அப்புறம் அவங்க விவாதம் நடத்த முடியாது. எனவே புதுவை உட்பட 40 தொகுதிகள் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறப் போகிறது. வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. ஒரு இந்தியாவிலே ஒரு கூட்டணி அமைப்பது எப்படி, கூட்டணி கட்சி தலைவரிடத்தில் பேசி சிக்கல் இல்லாமல் கூட்டணி அமைப்பது எப்படி என்பதற்கு ஒரு முன் உதாரணமாக தலைவராகத்தான் நம்முடைய தலைவர் தளபதி திகழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி எல்லாம் பேசி முடிஞ்சிருச்சு. யாராருக்கு என்னென்ன தொகுதின்னு ஒதுக்கியாச்சு. எந்த சிக்கல் இல்லாம தலைவர் தளபதி சொன்னதை கூட்டணி கட்சி தலைவர்லாம் கேட்டுக்கினாங்க. அவங்க மனசு புண்படாத மாதிரி, அவங்களும் திருப்திப்படுத்துற மாதிரி தலைவர் தளபதி கூட்டணி பேசி வெற்றிகரமா முடிச்சிட்டாரு. ஓரிரு நாட்களிலே நாடாளுமன்ற தேர்தலில் கழக வேட்பாளர்களை தலைவர் தளபதி அறிவிக்க போகிறார். இப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்ப அதிமுகக்கு கூட்டணி அமைக்க முடியல, அவங்களுக்கு எந்த கூட்டணி கட்சியும் இல்ல. வரவங்கலாம் பேரம் பேசுறான், ரேட்டு பேசுறான், பிளாக்மெயில் பண்றான். அதே மாதிரிதான் என்னன்னு கேட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட அவங்களுக்கும் எந்த கூட்டணி சரியா அமையல. அங்க போறவங்க எல்லாம் ஏன்னா அவங்க இந்தியா ஃபுல்லா இருக்கிறாங்க, அதனால ராஜ்யசபா எம்பி கொடு, இத்தனை சீட்டு கொடு, சூட்கேஸ் கொடு, இங்கேயும் பேசுறாங்க அங்கேயும் பேசுறாங்க. நாங்க தேமுதிக கிட்ட பேசினுக்கிறேன்றார் எடப்பாடி பழனிசாமி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி கிட்டையும் பேசுறாங்க, இந்த பக்கம் அதிமுக கிட்டையும் பேசினுக்கிறாங்க. இன்னும் 2 கட்சியும் கூட்டணி செட்டால் இது நடுவில் இன்னொன்னு என்னன்னு கேட்டா இப்ப நாளைக்கு பிரதமர் வந்து கன்னியாகுமரி வரார் கூட்டத்துக்கு. 20ஆம் தேதி சென்னைக்கு ஏதோ வரப்போறாராம். இப்போ பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபுல்லா பிரஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒண்ணு நடந்துட்டு இருக்கு, என்ன நடக்கும் தெரியாது. பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு ஃபுல் பிரஷர் கொடுக்குறாங்க. என்னன்னு கேட்டா எங்க கிட்ட கூட்டணிக்கு வாங்க, உங்களுக்கு 2 கேபினெட் மினிஸ்டர் கொடுக்குறோம், 2 MOS கொடுக்குறோம். MOS சொன்னா இணை அமைச்சர், அப்புறமா யார் மேலேயும் கேஸ் கிடையாது. இப்போ 9 ஃபைல் இருக்குல்ல பிரதமர் நரேந்திர மோடியினுடைய டேபிள்ல எடப்பாடி பழனிசாமி, குட்கா விஜயபாஸ்கர், வேலுமணி, இப்படி ஒரு 9 அமைச்சருடைய ஃபைல் இருக்கு. ஏன்னா இவங்க முதல்ல இடி ரைடு, அமலாக்கத்துறை ரைடு, ஐடி ரைடு, சென்ட்ரல் போலீஸ் அரெஸ்ட், இதெல்லாம் இவங்க எங்க முதல்ல போயிருக்கணும்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி உட்பட அந்த 9 அமைச்சர்கள், அதாவது வந்து முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், எடப்பாடி பழனிசாமியினுடைய உடன் இருக்கக்கூடிய அவருடைய சகாக்கள் நரேந்திர மோடி டேபிள் இருக்குது பாருங்க, அவங்கள்ட்ட தான் முதல்ல ரைடு எல்லாம் போயிருக்கணும், அரெஸ்டே பண்ணிருக்கணும், 9 பேர்த்துக்கு உள்ள போட்டுரும். ஆனா எதுவும் பண்ணாம இருக்கிறாங்கன்னா இதுல இருந்து என்ன தெரியுது,
இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசு இந்த அமலாக்கத்துறை ரைடா இருந்தாலும் ஈடியா இருந்தாலும் வந்ததெல்லாம் சும்மா மிரட்டத்துக்கு போக வேண்டிய இடம் அங்க. இது வரைக்கும் போகாம இருக்கணும் என்ன காரணம்? இது வரைக்கும் போகாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க உதவி நமக்கு வேணும், நம்ம உதவி அவங்களுக்கு வேணும்ன்றதுக்காக இப்போ வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட பிஜேபி பேசினிருக்கிறது என்னன்னு கேட்டா, எங்கள்கிட்ட கூட்டணிக்கு வாங்க, நீங்க கொடுக்குற சீட்டை வாங்கிக்கிறோம், உங்களுக்கு 4 அமைச்சர், அதாவது வந்து 2 கேபினெட் மினிஸ்டர், 2 MOS, தேவைப்பட்ட 2 எக்ஸ்ட்ரா கூட கொடுத்துறோம். அதோட முக்கியமா யார் மேலேயும் கேஸ் கிடையாது, யார் மேலேயும் கேஸ் கிடையாது. அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, அப்படி ஒரு பேச்சு நடந்தது. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரன்னா, வர தகவல் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரன்னா, இல்ல கூட்டணி உங்க கூட இல்ல 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 இல்லன்னு பேசிட்டோம், இப்ப வச்சா எப்படி? அதுக்கு இன்னொன்னு சொன்னாங்களாம், அண்ணாமலையினுடைய சிறகுகள் வெட்டப்படும். உங்களுக்கு பிரச்சனையே அண்ணாமலை தானே, அண்ணாமலையினுடைய சிறகுகள் வெட்டப்படும். அந்த ஆளு சுத்தி 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 அந்த ஆள் கட்சி வளர்த்தானோ இல்லையோ, அண்ணாமலை என்ன சொல்ற, அந்த தம்பி கட்சி வளர்த்தாப்பியோ இல்லையோ, ஆனா பிஜேபி அந்த ஆள் பேச வச்சுட்டாப்பி. இந்த எலெக்ஷன்ல தெரிஞ்சிடும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு ஒரு பேசுற இடத்துல, இன்னைக்கு பேசுற இடத்துல என்ன சொல்றது, இன்னைக்கு பேசுற இடத்துல வந்து பிஜேபி அது எலெக்ஷன்ல பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் ஒண்ணு இல்லைன்னு, ஒண்ணு இல்லைன்னு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலையுடைய சரகைகள் கூட வெட்டப்படும், எங்க கிட்ட வாங்கணும் பிச்சை எடுக்கிறாங்க பிஜேபி போய் ஏடிஎம் கிட்ட. இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றதுன்னு அவர் முடிச்சுட்டு இருக்காரு. அவர் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்பார்க்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா தேமுதிகக்கு பெரிய வாக்கு வங்கி எல்லாம் கிடையாது. மறைந்த மிகுந்த மரியாதைக்குரிய தெய்வத்திரு விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் நல்ல மனுஷன், நல்ல தங்கமான மனுஷன், அதுல எந்த விதமான குறை கிடையாது. நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன், என்ன சொல்றது, எந்த விதமான அப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் பிறப்பது அன்னதான பிரபு என்று சொல்லலாம். ஆனால் அவர் இறந்த பிறகு அது வாக்கு வங்கியா மாறுமான்னு கேட்டா இல்ல, அது கிடையவே கிடையாது. அவர் டெத்துக்கு பெரிய கூட்டம் வந்துச்சு. மிகுந்த மரியாதைக்குரிய தெய்வத்தூர் விஜயகாந்த் மறைந்த போது பெரிய கூட்டம் வந்துச்சு, யாரும் எதிர்பார்க்காத கூட்டம். அதெல்லாம் ஓட்டாம ஒரு நல்ல மனுஷன்றதுனால வந்துச்சு. சோ இப்ப தேமுதிக ஒண்ணுதான் அவங்க கைவசம் இருக்கு, யாருகிட்ட ஏடிஎம் கிட்ட. அதுக்கு வாக்கு வங்கி கிடையாது. அவங்க பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு, திரு அன்புமணி ராமதாஸ் அவருக்கு வந்து பிஜேபியோட தான் கூட்டணி போனாங்க, அவருக்கு முழு விருப்பம். ஏன்னு கேட்டா அங்க போனா கன்ஃபார்மா வந்து அவருக்கு மினிஸ்டர் கொடுத்துருவாங்க. அவர் கேபினெட் மினிஸ்டர் வச்சு டிமாண்டே அதுதான், எனக்கு கேபினெட் மினிஸ்டர் வேணும், சீட்டு 8 சீட் ஏதோ அவங்க ஓகே தரேன்ட்டாங்க அங்க போனா. ஆனா மிகுந்த மரியாதைக்குரிய மூத்த தலைவர் பெரியவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாராம், பாரதிய ஜனதா கட்சி வேணாம், தமிழ்நாட்டில் பேர் கட்டுறோம், ஏற்கனவே நம்ம கட்சி தொடர்ந்து தோத்துனே இருக்குது, அதனால நம்ம ஏடிஎம்கே கிட்ட போலாம், ஏடிஎம்கே கூட கூட்டணி போலாம் சொல்லி. அங்கே அப்பம் பிள்ளைக்குள்ளே சண்டை. அப்பா வந்து ஏடிஎம்கே கிட்ட போலான்றார், புள்ள வந்து பாஜக கிட்ட போறான்றார். சோ இந்த செய்திகள் எல்லாம் சொல்வதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், 2 கட்சிக்கு இன்னும் கூட்டணி அமையல. நம்ம முடிஞ்சிருச்சு. திமுக தமிழினத்தின் தன்மான தலைவர், திராவிட இனத்தின் தலைவர், நாளை இந்த நாட்டிலே பிரதமரை அடையாளம் காட்டப் போகிற தலைவர், புது உட்பட 40 தொகுதிகளை வெற்றி வாகை சூடப் போகிற தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி வெற்றிகரமா தலைவர் தளபதி அவர்கள் பேசி முடிச்சிட்டார். அந்த கூட்டணியிலே நாளை தமிழகத்தில் கூட்டணி பேசுற அந்த பேச்சுவார்த்தை இடத்துல நாளை தமிழகத்தில் வெடிவெள்ளி மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு அவர்கள், மாண்புமிகு அண்ணன் கே நேரு அவர்கள், அண்ணன் ஆலந்தூர் ஆர்.எஸ். பாரதி, அண்ணன் தங்கம் தென்னரசன், அண்ணன் திருச்சி சிவா போன்ற உட்காந்து வெற்றிகரமா பேசி முடிச்சிட்டார். இப்போ தேர்தலை சந்திக்கிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி தயாராக இருக்கிறது. கூட்டணி பங்கீடு, வேட்பாளர் எல்லாம் தயார். இப்போ இந்த நேரத்தில் என்ன எடுத்துன்னு பேசுறாங்க பாருங்க. இப்போ அண்ணாமலையா இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் சரி, அந்த போதைப் பொருட்கள், அந்த கஞ்சா அபின் இதெல்லாம் இருக்குது இல்ல, இது யாருமே பேசல இது வரைக்கும். என்ன சொல்றது, யாரும் பேசல. இது வந்து இன்னைக்கு மிகுந்த மரியாதைக்குரிய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர், கழகத்தினுடைய மூத்த முன்னணி தலைவர், முன்னாள் நாடாளுமன்றத்தினுடைய மாநில உறுப்பினர் ஆலந்தூர் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் அறிவாலயத்தில் பிரஸ் மீட் கொடுத்தார். அந்த பால் கனகராஜ் மேட்டர் என்ன, அந்த பால் கனகராஜ் மேட்டரை பத்தி பேசினாரு. எங்கெங்க போதைப் பொருட்கள் கிடைச்சிருக்குது, அப்புறமா இந்த பொய்யான ஒரு குற்றச்சாட்டை, அரசின் மீது பொய்யான குற்றச்சாட்டை சுமத்துறது, இந்த போதைப் பொருட்கள் குறித்து இந்த மாதிரி நேரத்தில் அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி சொல்லி அவங்க மீது மானநஷ்ட வழக்கு இன்றைக்கு தொடரப்பட்டிருக்கிறது. மானநஷ்ட வழக்கு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த போதைப் பொருட்கள் பத்தி பேசுறீங்க இல்ல, சென்னையில எல்லாம் போதைப் பொருள் இருக்கு. சென்னையில மட்டும் போதைப் பொருள் இல்லைங்க மிஸ்டர் எடப்பாடி,
தம்பி அண்ணாமலை, அந்த மைண்ட் ரோடு ஜெயக்குமார், அந்த ஆளுக்கு வாய் ஜாஸ்தி. இந்த எலெக்ஷன் நேரத்தில் எதுவும் பேசக்கூடாது. இப்ப என்னுடைய சூழ்நிலை வேற கொஞ்சம் சரியில்லை. என்ன சொல்றது, இப்ப நம்ம சூழ்நிலை வேற கொஞ்சம் சரியில்லை. அதனாலலாம் சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லி பேசினதால என்னாலாம் பேசாமலாம் இருக்க முடியாது. அந்த பிரச்சனைக்கு ஒரு பக்கம் வை. எனக்கு கடவுள் தளபதி, எனக்கு தளபதி என் கடவுள், எங்க அண்ணன், நாளைய தமிழகத்தின் விடுவெள்ளி மாண்புமிகு அண்ணன், எங்கள் நாளைய முதல்வர், எங்கள் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், இவங்கெல்லாம் எங்களுக்கு உயிர். அவங்க பத்தி ஒரு விமர்சனம் வரும்போது, அரசை பத்தி விமர்சனம் வரும்போது தேவையில்லாம பொய்யான ஒரு குற்றச்சாட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் மீது, திராவிட மாடல் அரசின் மீது சுமத்தும் பொழுது ஏன் பாணியில் நான் பேசிதான். இப்ப போதைப் பொருட்கள் சென்னையில நடமாடுது, தமிழ்நாட்டில் நடமாடுது, திமுக ஆட்சியில சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் மாட்டிக்கினான், அவன் இங்க போட்டோ எடுத்தான்லாம் சொல்றாங்க. இல்ல, அதுக்கு நான் பின்னால அந்த விஷயத்துக்கு வரேன். நான் சொல்றேன், எடப்பாடியாரே, என்ன உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்ல, அண்ணாமலை உலக மகா கேடி. நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு இருந்தேன். இந்த போதைப் பொருட்கள் நீங்க சொல்ற இந்த கஞ்சா, அபீன், பிரவுன் சுகர், இன்னும் சம்பந்தப்பட்டது என்னென்ன இருக்குது, என்ன இதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லா இருக்கு. இந்தியா ஃபுல்லா இருக்குங்க. எப்படி வருதுன்னே தெரியலீங்க, வருது, இந்தியா ஃபுல்லா வருது. ஒரு 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 மாஃபியா கேங் உள்ள எடுத்துட்டு வருதுங்க. இது எங்கிருந்து வருது தெரியுமா உங்களுக்கு? கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் ஆலந்துரை பாரதி கூட இன்னைக்கு அது பேட்டியில சொல்லியிருக்காரு. நம்ம ஐயா நரேந்திர மோடி இருக்காருல்ல பிரதமர், மேரா பாரத் மேரா பரிவார் அதான சொல்றாரு அவரு. அமாரா பாரத் அமாரா பரிவாரம், மேரா பாரத் மேரா பரிவார், எனது எனது இந்தியா எனது சொந்தம். அவரது இந்தியாவா, இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாம் அவர் சொந்தக்காரன். அவரது இந்தியா மேரா பாரத் மேரா பரிவார், அவருடைய இந்தியா அவருடைய சொந்தமா. அந்த இந்தியா, அவருடைய இந்தியாவையும் அவருடைய சொந்தத்தையும் பூரா அதானி கிட்ட பாதி வித்துட்டாரு. இப்ப 3வது முறை பிரதமர் ஆயிட்டா பாதி வித்துருவார். அந்த அதானி இருக்கிறாருல, அதானி மோடியினுடைய நெருங்கிய நண்பர். இவர் அவருக்கு மேனேஜரா, அவர் இவருக்கு மேனேஜரான்னு தெரியல. அந்த அதானிக்கு சொந்தமான துறைமுகம் குஜராத்தில் இருக்கு. எல்லா துறைமுகம் அதானிக்கு சொந்தம் தான். ட்ரெயின்ல இருந்து ஏர்போர்ட்ல இருந்து எல்லாமே அந்த ஆளுகை குத்தாச்சு. இல்ல 90 வருஷத்துக்கு மோடி குத்துட்டார். அந்த குஜராத் துறைமுகத்திலும் தான் போதைப் பொருட்கள் வருது. பலமுறை டிவியில விவாத மேடைகள் நடந்திருக்கிறது. நானும் அந்த விவாத மேடையில் பங்கேற்றிருக்கிறேன். போதைப் பொருட்கள்னா எப்படின்னு கேளுங்க. ஏதோ 10 கிலோ 5 கிலோ டன்னு கணக்குல, அது எவ்வளவு கோடி சொல்றாங்க, கணக்கு சரியா தெரியல. 1000 கோடி லட்சம் கோடி, 60,000 கோடி 70 லட்சம் கோடி எத்தனை சொல்றாங்க. ஹை குவான்டிட்டியில அங்கதான் வருது. ஒரு முறை மாட்டிடுச்சு, பிடிச்சிட்டாங்க. எவ்வளவோ எத்தனோ டன் பிடிச்சிட்டாங்க. ஆனா அது எங்க போச்சுன்னு தெரியல, காணா போயிடுச்சு. ஒரு போதைப் பொருள் மாட்டினா என்ன பண்ணுவாங்கன்னா, அது பிரஸுக்கு காமிச்சிட்டு நார்த்தட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த போதைப் பொருட்கள் கண்டுபிடித்துக்க, பிரவுன் சுகர், ஹெரோயின், இந்த கஞ்சா இதெல்லாம் இது இல்ல, இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு யாருன்னா நார்த்தட்டிக்ஸ் அவன்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. அது நேவி கிட்ட கப்பல்ல பிடிச்ச உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட் போய் நார்த்தடிச்சிட்டு போயிடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரஸ் கிட்ட காமிச்சிட்டு அதை எரிச்சிடுவாங்க. அது எப்படி எரிப்பாங்கன்னு கேட்டா, அதிகாரிகள் முன்னாடியிலே பத்திரிகையாளர் மத்தியில அதை எரிச்சு அதை சாம்பல் ஆக்கிடுவாங்க. ஆனா இவ்வளவு போதைப் பொருட்கள் எனக்கு சரியா கணக்கு தெரியல. பெரிய எவ்வளவு பணம், அது பணம் 60,000 கோடி 70,000 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி 6 லட்சம் கோடி ஏதோ கரெக்டா சொல்றாங்க. இது வரைக்கும் இந்தியாவில் இல்ல, உலகத்திலே, அதாவது உலக நாட்டில் போதைப் பொருட்கள் அதிகமா இருக்கக்கூடிய நாட்டில் கூட அவ்வளவு போதைப் பொருட்கள் கிடைக்கல. அவ்வளவு போதைப் பொருட்கள் இந்தியாவில் மோடி ஆட்சியில கிடைச்சிச்சு. ஆனா அது என்ன ஆச்சுன்னே தெரியல, காணாம போச்சுன்றோம். இந்த காணாம போச்சுன்றாங்க. ஏதோ சின்ன பசங்க ஜாமெட்ரி பாக்ஸ் தொலைஞ்சு போச்சு, என் பென்சில் தொலைஞ்சு போச்சு, என் பேனா தொலைஞ்சு போச்சு, என் மெண்டர் தொலைஞ்சு போச்சு, என் ஸ்கூல் பேக் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்ற மாதிரி அவ்வளோ ஒரு ஹியூஜ் குவான்டிட்டியான போதைப் பொருட்கள் காணாம போச்சுன்றான். அது காணாம போலீங்க. இந்த கவர்மெண்ட், இந்த பிஜேபி காரன் அதை எடுத்து அதை ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா சப்ளை பண்றான். இந்தியா ஃபுல்லா சப்ளை பண்ணிட்டு இந்த நடக்கிற இந்த மோடியினுடைய ஆட்சியில, இது சென்னையில மட்டும் இல்ல, ஓபனா போய் வச்சிருவோம், சென்னையில மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க. இன்னைக்கு குஜராத்தில் 7 லட்சம் மதிப்பான போதை, அந்த ஹெரோயின், இந்த பிரவுன் சுகர், என்னது இன்னைக்கு 1 மணிக்கு வாட்ஸ்அப்ல எல்லாம் போகுது. இன்னைக்கு 1 மணிக்கு குஜராத்ல கிடைச்சிருக்குது 7 லட்சம் ரூபாய்க்கு. கார்ல ஒரு 4 பசங்க கிடைச்சிருக்காங்க, அதை கடத்திருக்காங்க அந்த போதையினுடைய மாஃபியா. சோ இதை சப்ளை பண்றது யாருன்னு கேட்டா, இது பிஜேபி கவர்மெண்ட்ல பிஜேபி காரன் தானே பண்ணணும். அப்ப அது சென்னைக்கு போலீஸ் பிடிக்குதுங்க.
இருந்தாலும் அவன் எப்படியோ உள்ளே எடுத்துட்டு வரான். உள்ளே எடுத்துட்டு வந்தோடனே அதை எடுத்து போதைப் பொருள் நடமாடுது. ஏன்னா எடப்பாடி கவர்மெண்ட் ஏதோ அவர் அப்படியே ஹரிச்சந்திர மாதிரி அவர் ஆட்சி நடத்தின மாதிரி, சத்ய ஹரிச்சந்திர மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நடத்தின மாதிரி, சிபி சக்கரவர்த்தி மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நடத்தின மாதிரி, மனுநீதி சோழன் மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நடத்தின மாதிரி, என்ன சொல்றது, எங்க தலைவர் கலைஞர் மாதிரி ஆட்சி நடத்தின மாதிரி, இப்ப எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் ஆட்சி நடத்துற மாதிரி அவரு என்னவோ போதைப் பொருள் அந்த பல்லு அப்படியே 32 பல்லு தெரியுற மாதிரி இப்படி பாம்பாட்டி மாதிரி இப்படி கையாட்டி பேசிக்கின்னு இங்க போதைப் பொருள் நடமாடுது. உங்க ஆட்சியில இது இந்த போதைப் பொருட்களுடைய பிரச்சனை என்னன்னா பண்றது பிஜேபிக்கார, வர்றதே போதைப் பொருட்கள் அங்கதான் வருது. உங்க ஆட்சியில மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் போதைப் பொருட்களுக்கு தடை விதிச்சாங்க. இந்த கஞ்சா, குட்கா, பான்பராக், மசாலா, ஆன்சு, மாணிக்கச்சந்தி என்னென்ன நகது எல்லாத்துக்கும் தடை வச்சிருந்து யாருன்னு கேட்டா ஜெயலலிதா தான். ஆனா விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கும்போது விஜயபாஸ்கர் தலைமையில தமிழ்நாடு ஃபுல்லா அந்த போதைப் பொருட்கள் நடமாட்டுச்சு. அப்படி போதை நாடா இருந்துச்சு. கஞ்சா, அபீன், பிரவுன் சுகர், அது என்ன இன்ஜெக்ஷனு, அதுவும் போதை தான், இதுவும் போதை தான், எல்லா போதை தான். என்ன சொல்றது, அப்போதான் எங்க தலைவர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதல்வர் மாண்புமிகு தமிழினத்தின் தலைவர் திராவிட இனத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின் தலைமையிலே அன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் எடுத்து கொட்டினாங்க. அப்படியே சட்டமன்றத்தில் கொட்டினாங்க. குட்கா, பான்பராக், மசாலா எல்லாம் அது ஒரு கேஸ் கூட போட்டாங்க. எப்படி எத்தனை சட்டமன்றத்தில் கொட்டலான்னு அவ்வளவு நடமாடுச்சு. உங்க ஆட்சியில் நீங்க யோகிய மாதிரி பேசுறீங்க. இது பண்றது பிஜேபி காரன். உங்ககிட்ட வந்து கெஞ்சினுக்கிறான் பாரு, எங்கிட்ட கூட்டணி வான்னு அந்த பிஜேபி கார எத்தனை வந்து இன்னைக்கு அதை வந்து சப்ளை பண்றான். போலீஸ் பிடிக்குது, திருட்டுத்தனமா வச்சிருக்கிறான், போலீஸ் பிடிக்குது. இது அண்ணாமலை வந்து நீ பேசுறிய சப்ளை பண்றது உங்க கட்சிக்காரர் தான். சரி, நான் இன்னொரு விஷயத்துக்கு வரேன். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, இன்னொரு விஷயத்துக்கு நான் வரேன். இது யாரும் பேச மாட்டாங்க, பேசுறதுக்கு கொஞ்சம் அச்சப்படுவாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பேசுறேன். இப்போ வந்து ஒருத்தன் மாட்டினான், ஜாஃபர் ஷெரீஃப்னு ஒருத்தன் மாட்டினான். அவன் வந்து சென்னையில் ஒரு மாவட்டத்தில் அயலகணியினுடைய மாவட்ட துணை அமைப்பாளர். அவன் ஏதோ ஒரு சினிமா ப்ரொடியூசர். அவன் அது சம்பந்தப்பட்டிருக்கிறான். உடனே போலீஸ் அவனை தேடுது. அவன் தலைமறைவா இருக்கிறான். அவன் வீட்டுக்கு சீல் வச்சிட்டாங்க. அவனுக்கு வேண்டிப்பட்ட கூட்டாளி கூட இன்னைக்கு ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை, இது பிரஸ்ல போயிட்டு இருக்கு. உடனே அவன் திமுக பொறுப்புல இருந்தான். அவன் வந்து முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் கிட்ட போட்டோ எடுத்திருக்கிறான், உதயநிதி ஸ்டாலின் கிட்ட போட்டோ எடுத்திருக்கிறான். மிகுந்த மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய எங்கள் அண்ணியார் கிருத்திகானுடைய ஏதோ ஒரு அவங்களுடைய ஒரு நிறுவனத்தில் ஏதோ ப்ரொடியூசர்ல அவனும் அவனும் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கிறான்னு சொல்லி இதுல தேவையில்லாம இந்த மாதிரி ஒரு மலிவான அரசியல் பண்ணிருப்பாரு பிஜேபி. கூட இந்த ஏடிஎம்கார சேர்ந்துக்கினேன். என்ன சொல்றது, இதுல போய் முதலமைச்சரோட போட்டோ எடுத்துக்கணும், உதயநிதி கூட போட்டோ எடுத்துக்கணும், அவங்க கூட போய் நிகழ்ச்சியில கலந்துக்கணும், அங்க ப்ரொடியூசர் பண்ணான்னா இப்போ 2.5 கோடி பேர் இருக்கிறான் திமுகல. 2.5 கோடி பேர் இருக்கிறான் திமுகல. அதுல ஒருத்தன் தப்பு பண்றான். அதுல அதுக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்க முடியுமா, கட்சி தலைவர் பொறுப்பேற்க முடியுமா? அது முதலமைச்சர் பொறுப்பேற்க முடியுமா, கட்சியர் பொறுப்பேற்க முடியுமா? அவன் நிரந்தரமா நீக்கிட்டாங்க. அவன் நடவடிக்கை எடு. இதுல எங்க அந்த துட்டர்லாம் எங்க, அது திமுக கிட்ட இருக்குது. அவன் அந்த மாதிரி ஒரு போதைப் பொருள் கடத்துறவன், போதைப் பொருள் கடத்தலுக்கு சம்பந்தப்பட்டவன் யாருக்கு தெரியும்? அப்படிதான் இருந்தா யூனியன் கவர்மெண்ட் நேற்று விட்டுருமா? எலெக்ஷன் நேரம் இது லட்டு மாதிரி இருக்காது அவனுக்கு. நீ சொல்ற மாதிரி தான் திமுக முக்கியமான விஐபில தொடர்புகிறாங்கன்னா விட்டுருவானா யூனியன் கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட் விட்டுருமா? சும்மாவே ரைடுக்கு வரா, நல்லா கணக்கு வழக்கு கரெக்டா வீட்டுக்கு ரைடு அது இதுன்னு வந்துட்டு போனான், விட்டுருவானா? எலெக்ஷன் நேரத்தை அவனுக்கு லட்டு மாதிரி இல்லை அவனுக்கு. இது யாரும் பேசல. இது அவனை புடி, அவன் எங்கிறான் ஜாபர் ஷெரீப், அவனை புடி, லாடங்கட்டு. அவன் யார் சம்பந்தப்பட்டவங்க புடி. இதுல எங்க வந்தாங்க? முதலமைச்சர்கிட்ட போட்டோ எடுக்கிறாங்கன்னா, ஒருத்தர் முதலமைச்சர்கிட்ட போட்டோ எடுக்கும்போது அவங்க வந்து அவன் போட்டோ எடுத்துட்டு போய் அவன் அதை தப்பு பண்றான்னா யாருக்கு தெரியும்? அவங்க ஒரு நிர்வாகியா இருந்தா தப்பு பண்ணிட்டான், அவனை நிரந்தரமா நீக்கியாச்சு. அவன் முதலமைச்சரோட படம் எடுத்துக் கொண்டிருக்கிறான், அவன் உதயநிதி ஸ்டாலினோட படம் எடுத்துக் கொண்டிருக்கிறான், அவன் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறான், இந்த நிறுவனத்தில் அவன் ப்ரொடியூசர் பண்ணியிருக்கிறான். பண்ணா ஒரு பொறுப்புல இருக்கிறான்,
போட்டு தான் அவன் அந்த மாதிரி ஒரு கேப் மாதிரி முள்ள மாதிரி முற்றோக்கே பிராடா இருப்பான்னு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? இதை மக்கள் யோசிக்கணும். இப்போ இவ்வளவு அண்ணாமலை கேக்குறேன், இதை எடுத்து பேசி நிக்கிறேன். நான் போத அனுப்புறதே பிஜேபிக்கார உங்க தலைவர் மோடியினுடைய நெருங்கிய நண்பர், ஆளினால் அவர் தான் மோடி. இது அதானி அவர் தான் அனுப்புறதே. நான் ஓப்பனா நான் சொல்லிட்டு போறேன். போய் எனக்கு போய் என்ன ஆகுது? என்ன இப்ப நம்ம இன்கமிங்ல இல்ல, அவுட் கோயிங்ல இருக்கிறோம். அதனால எது வேணாலும் பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா தளபதி ஸ்டாலினுடைய தீவிர முரட்டு பக்தன், நாளைய தமிழக முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய முரட்டு பக்தன். அந்த வகையில் நான் பேசுறேன். ஏன்னா இது யாரும் பேச மாட்டாங்க. இப்போ என்ன சொல்றது, பேசணும் கூட சொல்லியிருப்பாங்க. நான் பேசுறேன். அவன் பண்ணானா அவனை புடியா? அவன் எங்க இருக்கிறான்? போய் புடி. அவன் எந்த நாட்டில் இருக்கிறானா போய் புடி. தினம் எடுத்து அந்த போட்டோ எடுத்து போட்டுனே கறிக்கு சோசியல் மீடியா முதலமைச்சரோட போட்டோ பிடிச்சிக்கிறான், முதலமைச்சரோட போட்டோ பிடிச்சிக்கிறான், முதலம் கூட போட்டோ பிடிச்சிக்கிறான்னா இப்போ ஒருத்த நேரம் வரான் முதலமைச்சர்கிட்ட போட்டோ பிடிக்கிறான். அவன் தப்பண்ணா அதுக்கு முதலமைச்சர் பொறுப்பா? ஒண்ணு வேணாப்பா. இப்ப நேரம் எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு 4 பேர் வராங்க, வந்து போட்டோ பிடிச்சிக்கிறாங்க, கட்சியில சேர்ந்துடுறாங்க. கட்சியில சேர்ந்துட்டு அவன் நேரா போய் ஏதோ பெரிய லெவல்ல உலக லெவல்ல பெரிய கள்ளக்கடத்தல் கட்டு மாட்டிக்கணும். அப்ப வந்து போலீஸ் எடப்பாடி பழனிசாமி அரெஸ்ட் பண்ணுமா? அவன் இப்பதான் வந்து உங்ககிட்ட அதிமுக சேர்ந்தா, அவங்ககிட்ட போட்டோ பிடிச்சான், அவன் பெரிய உள்ள கள்ளக்கடத்தல் பண்ணிக்கிறான், உலக லெவல்ல ஸ்மக்லர் ஆகிறான். நீ எப்படி அவனை சேர்த்தானா? எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா அவன் ஸ்மக்லர்னு சொல்லிட்டு? ஏதோ உள்ளூர் நாள் ஒண்டிச்சால கூட்டம் தான் கட்சியில சேர்த்துக்கணும், போட்டோ பிடிச்சிக்கணும். அதனால எடப்பாடி பழனிசாமி அரெஸ்ட் பண்ண முடியுமா? எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு எல்லாமே தெரியும். தொடர்ந்து எம்எல்ஏ, தொடர்ந்து அமைச்சரா இருந்துக்கிறாரு. எவ்வளவு பெரிய வேலை, காலில் விழுந்து என்ன வேலை பார்த்து முதலமைச்சராக சசிகலா காலி பண்ண அமைதிப்பட அமாவாசையோட அமாவாசை எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். சரி, ஏதோ ஒண்ணு பேசணும். ஏன்னா பப்பு வேகல, முன்னும் இல்ல, ஏமி లేదు, குச்பி நை, நத்திங் இஸ் தேர், ஏனும் இல்ல. அதனால இது எடுத்துன்னு பேசினுக்கிறாங்கப்பா. போதைப் பொருட்கள் போதைப் பொருட்கள் போதைப் பொருட்கள் போதைப் பொருட்கள். பொறுப்பு கொடுத்தா அவனுக்கு தெரியாம பொறுப்பு கொடுத்துட்டாங்க. அவனுக்கு தெரியாம அந்த ஜாபை சரி பண்றவனுக்கு தெரியாம பொறுப்பு கொடுத்துட்டாங்க. தெரிஞ்சிருந்தா பொறுப்பு கொடுப்பாங்களா? அவன் என்ன பண்றானே தெரியல. இப்பதான் தெரியுது அவன் யார் என்ன ஏதுன்னு. தூக்கி வெளியே போட்டாச்சு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல. அண்ணாமலை நீனும் உங்க கட்சி ரொம்ப யோகிமா? ஏயா கஞ்சா விற்கிறவன், அபீன் விற்கிறவன், பிரவுன் சுகர் விற்கிறவன், கொலை பண்றவன், கற்பழிக்கிறவன், திருடன், கேப் மாறி, முள்ள மாறி, முற்றோக்கி, ரவுடித்தனம் பண்றவன், மாமல் வசூல் பண்றவன், பூரா அக்யூஸ்ட் இன்னைக்கு பிஜேபி தான். நீ பேசலாமா? நீ பேசலாம். மக்கள் கிட்ட போய் ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறதுக்கான வழி உங்களுக்கு தெரியலனால இதை எத்தனை ஆடி நிக்கிறீங்க? போ, உங்க கட்சியில அந்த பொம்பளை விதை இல்ல, அந்த குஷ்பு சுந்தர், அதை கூப்பிட்டு புத்திமதி சொல்லு. புத்திமதி சொல்லு. நான் சொல்றது தலைவர் தளபதி. இந்தியாவிலே இன்னைக்கு பெண்களுக்காக ஆட்சி நடத்துற ஒரே தலைவர் யாருன்னு கேட்டா நம்ம தலைவர் தளபதி ஒருத்தர் தான். அது 1000 ரூபாய் கொடுத்தா அதை வந்து நீங்க பிச்சை போறீங்களான்னு கேக்குது அந்த பொம்பளை. நீ சொல்லிதான் பேச குஷ்பு, அண்ணாமலை நீ சொல்லிதான் குஷ்பு அந்த வார்த்தை சொல்லிச்சா? 1000 ரூபாய் வந்து நீங்க மகளிர் உரிமை தொகை கொடுக்கறது வந்து பிச்சை போடுறீங்கன்னு சொல்லிச்சு அந்த வார்த்தையை. அது அண்ணாமலை சொன்ன வார்த்தை. அது போதைப் பொருட்கள் பத்தி பேசுறீங்க. அந்த போதைப் பொருட்களை சப்ளை பண்றது இந்தியா பூரா பிஜேபி தான். காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்துச்சா? இது எந்த துறைமுகத்திலாவது வந்துச்சா? இந்த மாதிரி போதைப் பொருட்கள் வந்துச்சா? அப்படிதான் துறைமுகத்தை வந்துட்டா கூட அங்க இருக்கிற துறைமுகத்தை இருக்கிற கஸ்டம்ஸ் என்ன பண்றான்? கஸ்டம்ஸ் பிடிச்சவன என்ன பண்ண? கஸ்டம்ஸ் தான் பிடிப்பான் ஃபர்ஸ்ட். நார்த் ஈஸ்ட் டிபார்ட்மெண்ட் கப்பல்ல போக மாட்டான், கஸ்டம்ஸ் தான் உள்ள போவான். பிடிச்ச உடனே கூப்பிட்டு என்ன பண்ணுவான்? லோக்கல் போலீஸ் கூப்பிடுவான், அந்த துறைமுக சம்பந்தப்பட்ட போலீஸ் கூப்பிடுவான், நார்த் ஈஸ்ட் டிபார்ட்மெண்ட் கூப்பிடுவான். நார்த் ஈஸ்ட் டிபார்ட்மெண்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட்ல எஃப்ஐஆர் புக் பண்ணுவான், நார்த் ஈஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒப்படைப்பாங்க. நான் சொன்னேன்ல எவ்வளவோ பெரிய லெவல்ல பல டன் போதைப் பொருள் திருநெல்வேலி காணாம போச்சுன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் புக் பண்ணிருக்கான். ஆனா அந்த எஃப்ஐஆர் இல்லன்றான். கேட்டா இப்போ அந்த எஃப்ஐஆர் இல்லன்றான். எவ்வளவு பெரிய போதைப் பொருட்கள் காணாம போச்சு தெரியுமா? விஷயம் தெரிஞ்சவங்க தெரியும். பத்திரிகையாளர் மணி போன்றவர்களுக்கு
அரசியல் விமர்சகர் ரவீந்திரதாஸ் போன்றவர்களுக்கு, ஏன் ரங்கராஜ் பாண்டேக்கு கூட தெரியும். இவங்களுக்கெல்லாம் தெரியும் இதெல்லாம். யார் அவர் பேருனா கமலா பாண்டியனா, அவங்க அவர்லாம் பக்கா ஆன்டி டிஎம்கே. பட் இவன் அவங்களுக்கும் தெரியும். என்னாச்சு அந்த போதைப் பொருட்கள்? இதை யாருன்னா பேசினாங்களா? பிஜேபிக்கார எவ்வளவு திருட்டு பசங்க எப்படி மறிக்கிறானு பாரித்த, எவ்வளவு ஒரு பெரிய பெரிய ஒரு ஹியூஜான ஒரு டன்னு கணக்கான போதைப் பொருட்கள் காணாம போச்சுன்னு சொல்லிட்டான் தெரியுமா பிஜேபிக்காரன் இந்த கவர்மெண்ட்ல, அதானி துறைமுகத்துல. இப்ப நம்ம என்ன பேச வேண்டியது வருது? அப்போ அது அதானியுடைய கண்ட்ரோல்ல, அது அதானுடைய கண்ட்ரோல்ல, அது ஆல் இண்டியா ஃபுல்லா சப்ளை இருக்குது. இது யோசிக்கணும் நல்லா. இவ்வளோ போதைப் பொருட்களை பிஜேபிக்காரன் அங்கங்க அமிச்சு, நான் சொல்றேன் இந்த குற்றச்சாட்டை, இன்னைக்கு தமிழ்நாட்டில் அப்படிதான் போதைப் பொருட்கள் இருக்குது நடமாடுதுன்னு சொன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சி நடக்குது. அடுத்து பிரதமரை உருவாக்க போற ஒரு தலைவன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின். இன்னைக்கு தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவின் சிறந்த முதல்வர், இந்தியாவின் முதன்மை முதல்வர், a good administrator, a good leader, a best chief minister, a first chief minister, honorable தமிழ்நாடு chief minister MK ஸ்டாலின் என்பது இது வரலாறு. இன்னைக்கு இந்தியாவிலே அவர்தான் சிறந்த முதல்வர். எனவே இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தணும். எனவே இன்னைக்கு இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தணும். இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தணும் அன்றதுக்காகவே இது பிஜேபி கவர்மெண்ட் இந்த மாதிரி, ஏன்னா இந்த மாதிரி வேலைலாம் பிஜேபி செய்வான். இன்னைக்கு இந்த மாதிரி இந்த போதைப் பொருட்களை அவன் எத்தனை இன்னைக்கு எங்க சப்ளை பண்றான். அது போலீஸ் தெரிஞ்ச உடனே போலீஸ் நடவடிக்கை எடுக்குது. தமிழ்நாடு போலீஸ் எடுத்து பையிலே எடுத்து போடுறாங்க. போதைப் பொருட்கள் போதை சப்ளை ஆகுது தமிழ்நாட்டில், போதை சப்ளை ஆகுது தமிழ்நாட்டில், போதை சப்ளை ஆகுது தமிழ்நாட்டில்னு சொல்லிட்டு. இது அரசியல். இதை திராவிட முன்னேற்ற எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் இதை சந்திப்பார். இது எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் சந்திப்பார். நான் அண்ணாமலை சொல்றேன், நீ இவ்வளவு சீன் போட்டுனுக்கிற, ஆனா உன் கட்சிக்காரங்கிறான் பார், அவன் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசினுக்கிறான். மேலிடத்தில் இருக்கிற உன்னுடைய பிஜேபியுடைய ஹைகமாண்ட் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசுறாங்க. நாங்க அண்ணாமலை ஓரம் கட்டுறோம். என்ன சொல்றது? நாங்க ஓரம் கட்டுறோம். அண்ணாமலை நீ இவ்வளோ என் மண் என் மக்கள்னு சுத்தி இன்னைக்கு அண்ணாமலை 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 அண்ணாமலைன்னு பேசுற மாதிரி நீ பண்ணிட்ட. என்ன சொல்றது? பிஜேபி பிஜேபி பிஜேபின்னு பேசுறாங்களோ இல்லையோ, அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலைன்னு பேசுற மாதிரி பண்ணிட்டேன். பிஜேபி வளர்ந்துச்சோ இல்லையோ, உன்னை நீ வளர்த்துக்கணும் பிட்வீன் த பப்ளிக்ஸ் இன் பிட்வீன் த யங்ஸ்டர்ஸ். அதை எலெக்ஷன்ல பார்க்கலாம். ஆனா அதிமுக கூட்டணிக்காக உன்னே காலி பண்ண ரெடி ஆயிட்டா உன் கட்சி மேலிடம். உனக்கு தெரியுமா தெரியாதா? அது உனக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள் என்னதான் போதைப் பொருட்கள் என்று வதந்தியை கலப்பினாலும் இன்றைக்கு முதலமைச்சர் உங்கள் மீது அவதூறு வழக்கு தொடர்ந்து இருக்கிறார். ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு இது தகாது. அவன் அண்ணாமலை அவன் சில்லற பையன், பழகா பையன். என்ன சொல்றது? என்னோட வயசுல 9 வயசு சின்னவன். அவன் தெரியாது. என்ன நாளைக்கு என்ன சொல்றேன்னா, நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி நீங்க தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும். உங்க தலைமையில கத்தி தூங்கி நிற்குது. திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறேன், தளபதி ரொம்ப அமைதியா இருக்கிறார். உங்க தலைமையில கத்தி தொங்கி நிக்குது. நீங்க திமுக மீது பொய்யான குற்றச்சாட்டு சொல்றீங்கல்ல, உங்க தலைமையில கத்தி தொங்கி நிக்குது. கொடநாடு கொலை வழக்கு மனசுல இருக்கட்டும், ஊழல் குற்றம் மனசுல இருக்கட்டும், உங்க டேப் உங்க 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 9 இன்க்ளூடிங் யூ 9 பேருடைய எக்ஸ் மினிஸ்டர்ஸுடைய ஊழல் ஃபைல் அரெஸ்ட் பண்றதுக்கான அத்தனை ஆதாரத்தோட ஃபைல் மோடி டேபிள் இருக்குது. ஒன்னும் பண்ணாம வச்சுருக்கிறாங்க. ஏன்னா நீங்க என்னைக்கு இருந்தால் அடிமையா இருப்பீங்க, நீங்க அவங்க பேச்சு கேட்பீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நீ நான் ஓப்பனா சொல்றேன், இப்போ நீ பிஜேபி கூட்டணி போலன்னு வச்சுக்க, அவன் வேலையை அவன் காட்டுவான். ஆனா இன்னொரு தகவலும் சொன்னாங்க, நாங்க எத்தனை 2 ஜெயிக்கிறோமோ 3 ஜெயிக்கிறோமோ, ஜெயிச்சா நாங்க எங்க போறோம், உங்க காலில் தான் விட போறோம். உங்க கூட கூட்டணி சேர்ந்துட்டா எங்களுக்கு ஓட்டு கூடாது, முஸ்லீம் ஓட்டுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாராம். நான் எடப்பாடியாருக்கு சொல்றேன், பணிவோட சொல்றேன், எப்படி இஸ்லாமியோட உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க?
சொல்லுங்க, உங்களுக்கு இஸ்லாமியர்கள் எப்படி ஓட்டு போட்டுருவாங்க? நீங்க இப்ப குல்லா மாட்டிக்கின்னு நோம்பு போய் கஞ்சி குடிச்சிட்டா உங்களுக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? ஒரு கடுமையான சட்டம், ஆங்கிலேயர்கள் ஏகாதிபத்தியம் நம்மளை அடிமைப்படுத்தணும், அது கூட பரவாயில்ல. அதை விட மோசமான சட்டம் இந்திய குடியுரிமை சட்டம் கொண்டு வந்துக்கிறான் பாரு, சிஏஏ. அன்னைக்கு பார்லிமெண்ட்ல அதை ஆதரிச்சு ஓட்டு போட்டோம் யாருன்னா நீ ஏடிஎம்கே. நீ ஏடிஎம்கே அன்னைக்கு அதை ஆதரிச்சு, அதனாலதான் இன்னைக்கு அந்த தீர்மானம் நிறைவேறி இன்னைக்கு அவன் சட்டமா போட்டான். இந்த எலெக்ஷன் டேட் அறிவிக்க போறாங்க. எலெக்ஷன் டேட் அறிவிக்கிற நேரத்தில் எவ்வளவு தைரியமா அறிவிக்கிறான் பாரு அவன். அது இஸ்லாமியர்களை மட்டும் பாதிக்கவில்லை, நம்முடைய தொப்பில் கூட உறவுகளா இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள், இஸ்லாமியர்கள் நம்ம தொப்பில் கூட உறவுகள் தான். அவங்களே நம்ம தான் அவங்கள பாதுகாக்கணும். நம்ம அண்ணன் தம்பி மாமா மச்சானா பழங்குறோம். என்ன சொல்றது, அது எல்லா அவன் சொல்றான் இந்த இஸ்லாமியர்கள்லாம் பாதிப்பு இல்ல, அது பங்களாதேஷ் அந்த பார்டரு இந்த பார்டருன்னு அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில ஆட்டை கட்சி மாட்டை கட்சி மனுஷன் கிடைக்கிற மாதிரி அவன் டோட்டல் இஸ்லாமியர்களை பழிவாங்கத்தான் இந்திய குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்துக்கிறான். ஒரு காலம் ஆட்சிக்கு வந்தான்னு வச்சுக்க, முழுக்க இந்து நாடா ஆக்கிட. இந்து நாடனா கூட இந்து நாட்டிலே அப்பர் கேஸ்ட் பாப்பான் தான் நம்மள ஆதிக்கம் பண்ணுவான். அதனாலதான் திரும்பி மோடி வரக்கூடாது, பிஜேபி வரக்கூடாதுன்னு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிகள், இந்தியா கூட்டணி தொடர்ந்து வலியுறுத்தி மக்களிடத்தை அவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று பேசிக் கொண்டிருப்பது. எனவே எப்படி இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டுருவாங்க? இந்திய குடியுரிமை சட்டத்துக்கு ஆதரவு அளிச்சீங்களா இல்லையா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே? இந்திய குடியுரிமை சட்டத்துக்கு சிஏஏக்கு நீங்க ஆதரவா ஓட்டு போட்டீங்களா இல்லையா? நீங்க என்ன எங்க வேலூர் பார்லிமெண்ட்ல முஸ்லீம் நிறுத்துறீங்க, சரி உங்க கட்சி நீங்க யாருன்னா நிறுத்துங்க. வேலூர் பார்லிமெண்ட்ல முஸ்லீம் நிறுத்தினா ஜெயிச்சிடலாம். உங்களுக்கு முஸ்லீம், சரி நீங்க முஸ்லீமே நிறுத்துங்க, நீங்க ஒரு இஸ்லாமியனே நிறுத்துங்க, உருது பேசுற முஸ்லீமை கூட நிறுத்துங்க. ஏன்னா நம்ம வேலூர் மாவட்டத்தில் உருது பேசுற முஸ்லீம் தான். ஆம்பூர் வாணியம்பாடி முஸ்லிம்ஸ், பேர்னாம்பட் டவுன் முஸ்லிம்ஸ், குடியாத்திலே இருக்காங்க, வேலூர்ல இருக்காங்க. டோட்டலா 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் வாக்கு வேலூர் நாடாளுமன்றத்தில் இருக்குது. சோ அந்த கணக்கு போட்டு முஸ்லீம் நிறுத்தலான்றீங்க. சரி, ஒரு முஸ்லீம் நிறுத்திட்டா அதிமுக கட்சி தானே அந்த இஸ்லாமியர் நிற்கிறாரு. அதிமுக கட்சினா அதிமுக கட்சி யாரு? இந்திய குடியுரிமை சட்டத்திற்கு ஆதரவாக பிஜேபிக்கு வால் பிடித்துக் கொண்டு இந்திய குடியுரிமை சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததுதான் அன்றைக்கு நாடாளுமன்றத்தில், மாநிலங்களவையில். இந்த அதிமுக அன்னைக்கு வெளிநாடு பண்ணிருந்தா அன்புமணி ஓட்டு போட்டார். ஆமா, அன்புமணி ஓட்டு போட்டார். இதே திரு அன்புமணி ராமதாஸ் இடத்துல கேட்ட போது அவர் அன்புமணி என்ன சொன்ன, அப்படி கூட்டணி தர்மம் வந்துட்டார். ஏன்னா ஏடிஎம்கே தான் ஒரு எம்பி பதவி கொடுத்தாங்க அன்புமணிக்கு. அவர் ஆதரவு கொடுத்தனால அது வந்து ஏடிஎம்கே சும்மா கொடுக்கல. திரு அன்புமணி ராமதாஸ் ஏடிஎம்கே சும்மா கொடுக்கல. அவங்க போன இப்போ எம்எல்ஏ கிட்டத்தட்ட இவங்க 4-5 தான் ஜெயிச்சாங்க பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியோட ஏடிஎம்கே கூட்டணி போனதுனால கிட்டத்தட்ட 15 எம்எல்ஏ ஏடிஎம்கே ஜெயிச்சிருச்சு. இவங்க 5 தான் ஜெயிச்சாங்க. பாமகனால ஒரு 15 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ ஏடிஎம்கே ஜெயிச்சிட்டாங்க. அதனால அன்புமணி கொடுத்தாங்க, சும்மா ஒண்ணு கொடுக்கல அவருக்கு. அன்புமணி ராமதாஸ் அவரு ஓட்டு தான் போட்டார். சோ இப்படி இந்திய குடியுரிமை சட்டத்துக்கு எவ்வளவு மோசமான சட்டம் தெரியுமா அது? நாளைக்கு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சு தலைவர் தளபதி கை நீட்டுகிற ஒரு தலைவன் இங்க பிரதமராக அமர்ந்த பிறகுதான் சிஏஏ கேன்சல் பண்ண முடியும். இந்திய குடியுரிமை சட்டம் அது இந்திய திருத்த குடியுரிமை சட்டம் எல்லாம் ஒண்ணுதான். இப்படி சாப்பிடுறது எல்லாம் ஒண்ணு, எல்லாம் வயிற்றுக்கு தான் போகுது. சோ இந்த இந்திய குடியுரிமை சட்டத்துக்கு இன்னைக்கு அமுலுக்கு வந்ததுக்கு காரணமே யார் என்று கேட்டால் அகில இந்திய அளவிலே அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். உனக்கு போட்டுருவாங்களா முஸ்லீம் ஓட்டு? நீ ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் போட்டா அவர் 8 லட்சம் தானே நிக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் கூடிய 8 லட்சம் தான் நிக்கிற. உங்களுக்கு எப்படி ஓட்டு போட்டுருவாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க. என்றைக்கும் இஸ்லாமிய சமூகத்தினுடைய பாதுகாவலராகவும் பாதுகாப்பாளராகவும் இருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், தலைவர் தளபதி ஸ்டாலின், நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின்.
எனவே எந்த வகையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியை தொட்டு கூட பார்க்க முடியாது அதிமுக பாஜகவால். எனவே இந்த போதைப் பொருட்கள் மேட்டரை எடுத்துக்கணும். நான் ஒன்னு சொல்லிட்டா இருங்க, நான் உண்மையிலே சொல்றேங்க, அம்மையார் செல்வி ஜெயலலிதா குறித்து நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறதான். ஏன்னா அந்த அம்மா இல்லை, ஷீ இஸ் நோ மோர். அவங்க எல்லாம் உயிரோடு இருந்திருக்கணும். நான் உண்மையிலே சொல்றேன், அம்மையார் செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருந்திருக்கணும். அவங்க ஆளக்கூடாதுதான் சொன்னமே தவிர வாழக்கூடாதுன்னு சொல்ல. ஏன்னா எங்க தலைவர் தளபதிக்கு நிகரான எதிரி இல்ல, திமுகக்கு நிகரான ஒரு எதிர்கட்சி தலைவர் இல்லை. இன்னைக்கு 1000 தான் நம்ம ஆளுங்கட்சியா இருந்தாலும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளுமை மிக்க ஒரு எதிர்கட்சி தலைவர் வேணும். மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா ஒரு ஆளுமை மிக்க எதிர்கட்சி தலைவர் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றம் சொல்லுவது, ஊழல் சொல்லுவது, ஊழலும் இல்ல ஒன்னும் இல்ல, என்ன சொல்றது, பொய்யான ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு யார் ஊழல் குற்றச்சாட்டு போட்டாரோ அவரே அந்த ஊழல் குற்றச்சாட்டு அந்த சர்க்காரிய கமிஷனை கலைத்து விட்டு, அப்படிப்பட்ட தலைவர் கலைஞர் தான் இந்த மண் உலகில் வாழும் பொழுது மாபெரும் தலைவனாக வாழ்ந்துதான் அவர் ஓய்வெடுக்க சென்றார் மெரினாவிற்கு. ஆனால் அவனை ஊழல் பண்ணான்றது, இவனை ஊழல் பண்ணான்றது, ஊழல்ன்றது, ஊழல் 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 எடப்பாடி பழனிசாமி பெல்ல வச்சுன்னு பேசுறிய. இப்ப நான் வேற வழி இல்லாம பேசுதானோ. ஆனால் இந்தியாவிலே முதலமைச்சராக இருக்கும் பொழுது 2 முறை சிறை தண்டனை பெற்றது யார் என்று கேட்டால் மறைந்த உங்களுடைய தலைவர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா. நீங்க பேசுறதுனால இது சொல்ல வேண்டிய செய்தி. இந்தியாவிலே போயினே இருக்கும்போது கார்ல கொடி கட்டிட்டாங்க, உங்களுக்கு கன்வென்ஷன் ஆயிடுச்சுங்க. போயினே இருக்கும்போது கார்ல கொடி கட்டிட்டாங்க. பரப்பநகரஹாரா ஜெயிலுக்கு போனாங்க. அங்க நீதிபதி குன்ஹா தண்டனை கொடுத்து ஜெயில இருந்தாங்க அந்த அம்மா 2 முறை. ஆனால் ஜெயலலிதா மட்டும் மறையாமல் இருந்திருந்தால், சசிகலா குரூப் அந்த அம்மா கதையை முடிக்காம இருந்திருந்தா, அந்த அம்மா உயிரோடு இருந்திருந்தா, சசிகலா பரப்பநகரஹாரா ஜெயிலுக்கு போகும்போது ஜெயலலிதாவும் 4 வருஷம் ஜெயில இருந்திருப்பாங்க. நீங்க எல்லாம் திமுக பத்தி பேசக்கூடாது, அதுவும் தலைவர் தளபதி பத்தி பேசக்கூடாது. ஒரு கரப்டட் இல்லாத லீடர் எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின். தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் படும், பொதுவாழ்வில் தூசிப்படாத ஒரே தலைவர் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின். திமுக பார்த்தா பயம். அதுல என்னன்னு கேட்டா அன்பகத்தின் அண்ணன், எங்கள் அன்பகத்தின் மன்னன், அறிவாலயத்தின் இளவரசன், திராவிட இயக்கத்தின் 5ஆம் தலைமுறை, திராவிட இயக்கத்தின் குலக்குழந்து, இளைஞரணி செயலாளர், வாலிப கலைஞர், நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற ஒரு தலைவன் இந்த தேர்தல் உங்களெல்லாம் வெற்றி சேர்த்துக்கிறார். போன முறை ஒரே ஒரு செங்கல்ல எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு சமாதி கட்டின தலைவன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இந்த தேர்தலுக்கு வாளேந்தி போர்க்களத்தில், இந்த தேர்தல் என்ற போர்க்களத்துக்கு வரப்போகிறார், தளபதியாய் வாளேந்தி வரப்போகிறார். இதெல்லாம் பார்த்து டவுசர் லூஸ் ஆகி போன அதிமுக பாஜக எத்தனை நாங்க இந்த போதைப் பொருட்கள் கதையை மக்களுக்கு தெரியும். அதெல்லாம் அந்த போதைப் பொருட்கள் எடுத்து வந்து சப்ளை பண்றதே பிஜேபி கார தான். இந்தியா பூரா இங்க இல்ல, அதுல குறிப்பா இங்க தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி பேர் கடத்தணும்னு, ஆட்சி பேர் கெடுக்கணும்னு சொல்லி இது பிஜேபி காரன் தான். அதனாலதான் சொல்றது, 3ஆம் முறைலாம் மோடி பிரதமரா வந்தார்னா, இந்த நார்த் கொரியால ஒரு அதிபர் பேரு கங்கு குங்கு சங்குன்னு வருது, எனக்கு பேர் வாயில வரல. நார்த் கொரியால யாருக்குமே தெரியாத உலகத்தில் அவன மாதிரி சர்வாதிகாரி யாருன்னு. அந்த ஊர்ல சோசியல் மீடியா கூட கிடையாது, வெளிநாட்டில் என்ன நடக்குது கூட தெரியாது, வெளிநாட்டில் என்ன நடக்குது கூட தெரியாது, டிவி சேனல் கூட கிடையாது. சின்ன தப்பு பண்ணா கூட குடும்பமே, ஒரு சின்ன தப்பு பண்ண, நார்த் கொரியால சொல்றேன், சின்ன தப்பு, நீ ரொம்ப சின்ன தப்பு பண்ணிட்டா கூட என்ன சொல்றது, சாகர வரைக்கும் குடும்பமே ஜெயில. ஜெயிலுனா அப்படி இப்படி ஜெயில, கொடுமையான ஜெயில். அவங்க சாமி படம் வைக்கிறியோ இல்லையோ, அந்த நார்த் கொரியா அதிபர் தாத்தா அப்பா அதிபர் படம் 3 படம் இருக்கணும். அந்த படம் கீழே வந்து உடஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சிட்டா கூட குடும்பமே எடுத்து உள்ள போட்டுருவான். அவ்வளோ அந்த வரலாறு படிக்கும் போது, வாட்ஸ்அப்ல எல்லாம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்கணும், ஹிட்லரோட 1 லட்சம் மடங்கு மிகப்பெரிய சர்வாதிகாரி நார்த் கொரியானுடைய அதிபர். எனக்கு வாயில பேர் வரல எனக்கு. அந்த நார்த் கொரியா, அந்த நார்த் கொரியா மாதிரி 2 மடங்கு நார்த் கொரியாவாக, அந்த நார்த் கொரியா மாதிரி 2 மடங்கு நார்த் கொரியாவாக இந்தியா மாறிட மோடி 3ஆவது முறை பிரதமரா வந்தால். அவங்களுக்கு முதல்ல அடி எங்கன்னு கேட்டா தமிழ்நாட்டில் 40 தொகுதி, புதுவை உட்பட 40 தொகுதி இங்க தலைவர் தளபதி ஜெயிக்கிறாரு. அதுக்கு தலைவர் தளபதி ஜெயிக்கிறாரு.
அந்த வேலையை பிரச்சாரத்துக்கு வந்து இவங்க சோழியெல்லாம் முடிக்க போறது யாருன்னு கேட்டா, நாளைய தமிழகத்தின் விடிவில் எங்கள் இடம் தலைவன், எங்கள் திராவிட இடம் தலைவன் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். எனவே எடப்பாடியார் அவர்களே, அண்ணாமலை சில்லற பையன், நீங்க பெரிய மனுஷமா நடந்துக்குங்க. ஜெயிக்கிறதுக்கு வழி பாருங்க. ஜெயிக்கிறதுக்கு முடியாது. பிஜேபி கூட போயிட்டா நம்மளே நமக்கு 15க்கு 15 பள்ளம் நோண்டி உள்ள போயிட்ட மாதிரி. இப்பவே முஸ்லீம் ஓட்டு போட மாட்டான். முஸ்லீம் மன்னிக்க வேண்டும், இஸ்லாமியர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. நீங்க பிஜேபி இருந்து வெளியே வந்ததுக்கு காரணமே என்ன? நம்ம இஸ்லாமியர்கள்ட்ட கிறிஸ்தவர்கள்ட்ட ஓட்டு வாங்கணும் தான் வெளியே வந்தீங்க. வெளியே வந்துட்டா சார், ஒரு பெண்ணுக்கு ரொம்ப முக்கியமானது, நம்ம இந்திய பெண் அதுவும் முக்கியமான நம்ம தமிழ் பெண்ணுக்கு முக்கியமானது என்ன தெரியுமா? வீடு, வாசல், சொத்து, நிலம், நீர், இதெல்லாம் கூட முக்கியம் கிடையாதுங்க. நகை, நெட்டு. ஒரு பெண்ணுக்கு முக்கியமானது விலை மதிக்க, அதுக்கு விலை மதிப்பே கிடையாது, கற்பு. அந்த கற்பு அந்த பொண்ணு யார்கிட்ட வந்துட்டு கொடுப்பான்னு கேட்டா, கணவன்கிட்ட தான் கொடுப்பான். ஒரு பெண்ணு கற்பு தான் முக்கியம். கற்புக்கரசி கண்ணகி பிறந்த மண் இது. ஒரு பெண்ணுக்கு கற்பு. ஒரு முறை ஒரு பெண்ணுக்கு கற்பு போயிடுச்சுன்னா, அவ அப்புறமா என்னதான் பத்தினி வேஷம் போட்டாலும், அவ என்னதான் ஒரு பெரிய ஆள் ஆயிட்டா கூட, எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரர் ஆயிட்டா கூட, சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய ஆளான கூட, அவ கற்பு இல்லாதவளுக்கு என்னன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இஸ்லாமியர்கள் விஷயத்தில் அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு எதிராக நீங்க இந்திய குடியுரிமை சட்டத்துக்கு ஓட்டு போட்டு வந்துட்டு, நீங்க இன்னைக்கு இஸ்லாமியர்கள்ட்ட கற்பிழந்திருக்கிற ஒரு தலைவராக, கற்பிழந்திருக்கிற ஒரு கட்சியாக, ஒரு கற்பிழந்திருக்கிற பெண்ணை இந்த சமுதாயத்தில் எப்படி பார்ப்பார்களோ அப்படிதான் இஸ்லாமியர்கள் அதிமுகவையும் எடப்பாடியாரையும் பார்ப்பார்கள். எனவே இந்த தேர்தலில் நீங்க என்னதான் அந்தரப்பட்டு வச்சாலும் இஸ்லாமியர்கள் வாக்கு திமுகவுக்கு தான். நான் குறிப்பா இந்த வேலூர் பார்லிமெண்ட்ல சொல்றேன். நீங்க மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமியர் நிக்க வைத்தாலும் சரி, மரியாதைக்குரிய உருது இஸ்லாமியர் நிக்க வைத்தாலும் சரி, தேர்தலில் வாணியம்பாடி, ஆம்பூர், பேர்னாம்பட் பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைவர் தளபதி அறிவிக்கிற வேட்பாளருக்கு உதயசூரியன் சின்னத்தில் தான் ஓட்டு போடுவாங்க. என்ன அதனால நீங்க இந்த போதைப் பொருள்ன்றது முதலமைச்சர் மேல அவதூறான குற்றச்சாட்டை சொல்றது, இதெல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க. ஆண்மையோடு தேர்தலை சந்தியுங்கள். 40 தொகுதி தமிழ்நாட்டில் புதுவை உட்பட தலைவர் தளபதி தலைமையிலே திமுகவின் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். தலைவர் தளபதி அவர்கள் அடுத்த பிரதமரை உருவாக்குவார் என சொல்லி நாளை மீண்டும் சந்திக்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன்.